அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, சிறார்களே, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாலே ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி நான் வீட்டிலிருந்து கிளம்பி வரேன். 2 பிள்ளைங்க, ஒரு 14 வயசு, ஒரு 13 வயசு பசங்க 2 பேர் வண்டியில வேகமா, சைக்கிள்ல வேகமா போனாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா இவ்வளவு வேகமா போறீங்க? இல்லைங்க, இது ஸ்பெஷல் கிளாஸ், நாங்க படிக்கிறதுக்காண்டி போறோம் அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம், முக்கியமான விஷயம். பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்துல மக்தப் மதரசா என்பது ரொம்ப பிரபலமாக இருந்தது எல்லா மஸ்ஜிதுகளிலும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மஸ்ஜிதுகள் இருக்கிறது, இறை இல்லங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்தப் மதரசாக்கள் இருந்தன. காலையில சுபுஹ் தொழுது அந்த பள்ளியுடைய இமாம் அஜரத் அவர்கள் காலைல 6:30 மணிக்கு மதரசா ஆரம்பித்தாங்கன்னா 8 மணி வரையும் உட்காந்து முறையா உட்காந்து குரான் ஓதுவாங்க, தீனியாத் படிப்பாங்க. ஒரு 8 மணிக்கு மேலதான் அவங்க வீட்டுக்கே போய் 8:30 மணிக்கு தான் அவங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு தயார் சென்று அனுப்பப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது. நான் சொல்லுகின்ற காலம் என்பது 90களிலே, 95களிலே. இப்ப என்னாச்சுன்னு சொன்னா, மக்தபுடைய அந்த சூழலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி பள்ளியுடைய அந்த கல்வியிலே பெற்றோர்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் தான். 2 கல்விகளை மார்க்கம் தெளிவாக கற்றுக்கொள்ள சொல்கிறது. இருந்தாலும் கூட மக்தபுகளை குறைத்து இந்த உலக கல்விகளை அவர்கள் மேன்மைப்படுத்துகிறார்கள். 2 முக்கியம்தான். இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு குரான் ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். பெற்றோர்களே நல்லா கவனிங்க. குழந்தைகளை தீனியாத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். 2 கல்விகளும் மனிதனுக்கு பயன் தருகின்ற கல்விதான். இருந்தாலும் கூட இப்ப 4:30 மணிக்கு தன் குழந்தைகளை எழுந்திருந்து ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அந்த டியூஷனுக்கு அனுப்புகின்ற அந்த பெற்றோர்கள் ஏன் காலை நேரத்திலே 6:30 மணிக்கு மதரசாக்கு அனுப்புறதுக்கு யோசிக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உத்துலுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், சீனா தேசம் சென்றாவது மார்க்கத்துடைய கல்விகள் கற்றுக்கொள் என்பதாக தெளிவாக சொல்கிறார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்விகளை கற்பது தொழுகையை போன்று, நோன்பை போன்று, ஹஜ்ஜை போன்று, ஜகாத்தை போன்று பர்ல் என்பதாக நபிகளார் கூறுகிறார்கள். பிள்ளைகளே, அதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இப்ப எல்லா இடங்களிலும் காலை நேர மதரசாக்கள் வருகிறார்கள். 6:30 மணிக்கு புள்ள வராங்க. பாடம் சொன்ன அஜித் நாங்க போறோம், 6:45 ஆட்டோ வந்துரும், 7 மணிக்கு ஆட்டோ என்பதாக சொல்லிவிட்டு போறாங்க. 10 நிமிஷத்துல என்ன ஓத முடியும்? எனவே பிள்ளைகள் மதரசாக்கு வர முடியாவிட்டாலும் கூட நமது வீடுகளிலே பெற்றோர்கள் ஓதி கொடுங்க. பெற்றோர்கள் குர்ஆன் ஓத தெரிஞ்ச பிள்ளைகள் ஓதி கொடுங்க. தீனியாத்தோடு மார்க்க கல்விகளை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலகிலும் உங்களுக்கு பிரயோஜனத்தை அல்லாஹ் தருவான், மறுமையும் அல்லாஹ் பிரயோஜனத்தை தருவான். எனவே பிள்ளைகளை தீனியாத்தோடு உலகத்துறை கல்விகளை படிக்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.